ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துட்டீங்க. இது நீங்க பிக் பாஸ் 4ன்றதாலே ஒன்று சேர்ந்தீங்களா? கலையரசனால ரெக்லாம் பெருசா எடுக்க முடியல. பார்வதி நிறைய மாத்தி பேசுறாங்க, பயங்கரமா பின்னாடி பேசுறாங்க. பாரு என்கிட்ட சொல்லியிருக்கா, நான் வந்து அவனை கமரு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நான் லவ் பண்ற மாதிரி அவனை வந்து நான் வச்சிருக்கேன். அப்ப கமருதீன் பார்வதிக்குள்ள இருந்ததெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். முன்னாடியே என்கிட்ட பாரு என்கிட்ட சொல்லிட்டா, இந்த மாதிரி தான் நான் பண்ண போறேன். லவ் கேமா இது? இப்படி என்ன இது அநியாயமா இருக்கு சொல்லிட்டு லைக் தலை இல்லைன்னா எனக்கு தளபதி. அதை நான் பல தடவை வான் பண்ணி பார்த்து எவ்வளவோ தடவை திவானா கிட்ட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இல்ல கலை, விடுகலை, அதெல்லாம் வெளியே என்னை பயங்கரமா தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குலாம் இப்போ உள்ள இருக்க என்ன தகுதி இருக்கோ, இல்லைன்னா இவங்களுக்கு பெருசா கண்டென்ட்டும் கொடுக்கல, ஒழுங்கா கேமும் ஆடல, why should they be there? அரோரா காரணம் என்னன்னா, இப்போ கலை நான் உள்ளபோது நான் வேப்பா நான் கரகாட்டம் ஆடி சொல்லி கொடுத்துருக்கேன், பறை சொல்லி கொடுத்துருக்கேன், ஒயிலாட்டம் சொல்லி கொடுத்தேன், சொற்பொழிவு பட்டிமன்றம் உள்ள நடத்தியிருக்கேன். அரோரா எதுக்காக உள்ள வந்தா? அப்போ அரோரா வந்து என்ன டேலண்ட்டை கட்டினா வந்து உள்ள வந்து துஷாரையும் கமருதனையும் ஃப்ளட் பண்ணா நடுவில் போய் படுத்துக்கினா இங்கிட்ட ஒரு இவங்க 2 பேரும் உள்ள பூந்துக்குவாங்க. பெட்ஷீட்டில் ஒரே பெட்ஷீட்டில் 3 பேர் இப்படியே உட்காந்து படுத்து பேசின்னு இருப்பானுங்க. இதுதான் இவங்க வேலையே, வேற எதுவுமே இல்லை. நான் எவிக்ட் ஆகிட்டு பயங்கர ஹாப்பியாக வந்துட்டுருக்கேன். ஒரு துளி ஃபீல் இல்லை எனக்கு, என்னடா நம்ம எவிக்ட் ஆகிட்டோமே அப்படின்னு. ஏன்னா நான் அமைச்ச ஸ்ட்ராட்டஜி, நான் போட்ட வியூகம் இதுதானே. ஏன் வேட்டு நீங்க பேச வேண்டியதானே? நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேலதான் எந்த குத்தமும் இல்லையே. ஓகே, இது வந்து எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை இல்லை. நீ இப்போ கிளம்பும் போத நீ போயிட்டு நீ சரியான விளக்கம் கொடுத்துட்டு வந்தா மட்டும்தான் வீட்டுக்குள்ள விடுவேன், இல்லைன்னா அப்படியே ஓடிடு அப்படின்ட்டேன். Title sponsors Ramraj Mrithu Towels, Max Gold, Cash for Gold, GT Holidays, Sunland presents Big Boss Season 9 exclusive interview supported by VCare, Jay Chandran, Darling, Anuj Styles. And yes, hello brother, வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வெளி உலகம் எப்படி இருக்கு? கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. வித்தியாசமா இருக்கா? நாங்க உண்மையிலே கலையரசன் வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் எங்களுக்கு பிக் பாஸ் உள்ள. நாங்க எப்படி நினைச்சோம், கலையரசன் வராரு கண்டென்ட் தர போறாருன்னு நினைச்சா, நீங்க மாத்தி கலையரசன் வராரு கெட்ட வார்த்தை பேசுவாருன்ற மாதிரி ஒரு பின்பம் ஒண்ணு உருவாயிடுச்சு. சோ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கிங் என்ன தெரியுமா, நீங்க போகும்போது நீங்களும் உங்க ஒய்ஃபும் கேப்ல ஒரு வீடியோ ஒண்ணு விடுறீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நிறைய ஒரு அரசல் புரசலா இது இருந்துச்சு, உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை, பிரிஞ்சுட்டாங்க, பயங்கர சண்டை, இது எல்லாமே கான்ட்ரோவர்சி இருந்துச்சு. பார்த்தா 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. இது நீங்க பிக் பாஸ் 4ன்றதாலே ஒண்ணு சேர்ந்தீங்களா? இல்ல, பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நாங்க ஜாயின்ட் ஆயிட்டோம். சரி, நாங்க என்ன பிளான் வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த மந்த் நவம்பர் 20th எங்களோட 6th year anniversary. அப்ப நம்ம கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அகைன் ஒரு ரீமேரேஜ் மாதிரி பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலி என்னோட மிஸ்ஸஸ்க்கு வந்து நான் பிக் பாஸ் போறேன்றதே தெரியாது. ஏன்னா இதுல வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லி வச்சுட்டாங்க. மிஸ்ஸஸ் கிட்ட கூடவா? யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. இதை பத்தி இங்கதான் இன்டர்வியூ போயிட்டு வரோம், இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இது பண்ணக்கூடாது. இது வந்து அந்த போர்டு மெம்பருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஒரு இது மட்டும்தான். ஓகே, அவங்க எதிர்பார்த்தது இதுதானே, கலை வந்து நார்மல் லைஃப்க்கு வரணும், அவனா ஊண்டி எந்திரிச்சு திருப்பி வரணும், அவளோட சப்போர்ட் இல்லாம என்னால வர முடியுமா, அவன் வந்து அப்பதான் அவனுக்கு தெரியும், தனியா இருந்தாதான் தெரியும் அப்படின்றது தான் அவங்களோட கான்செப்ட். ஸோ நான் வந்தனால ஒரு பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் காட்டி இதுக்கெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படின்னு. இப்பயுமே 100% ஹோப் எல்லாம் கிடையாது, ஊசல் அல்லாடிட்டு இருக்குது. என்னது ஊசல் அல்லாடுது? லைக் எங்களோட லைஃப் திரும்பவுமா இன்னும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, திரும்ப ஊசல் when I'm evicted in Big Boss, the time somebody told, வெளியே வந்தோடனே போர்டு மெம்பர் ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு குண்டை தூக்கி எனக்கு போடுறாங்க, என்னன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க எனக்கு. இன்னும் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த சம் மெம்பர்ஸ் இதுதாங்க அப்படின்ட்டு அவங்க ஒண்ணு போடுறாங்க. எனக்குன்னா என்னடா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நான் எவிக்ட் ஆனது ஹாப்பி ஃபீல் பண்ணி நான் வெளியே வந்தேன். ஏன்னா நான் 1 month தான் உள்ள இருப்பேன்றதை ஃபிக்ஸ் பண்ணி போனேன். நான் இவ்வளவுதான் இருப்போம், நம்ம இதுதான் நம்ம இருக்கணும், நம்ம போறது இதுக்கு தான். அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல என்னை கூப்பிட்டு இருக்காங்களோ அது செகண்டரி. நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணி போனேன்றதை மட்டும்தான் நான் கருத்துல வச்சிருந்தேன் நான். ஸோ எனக்கு பயங்கர ஷாக்கு. எவிக்ட் ஆகி நேரா வீட்டுக்கு போனா பெட்டிக்கு நீ கிளம்புட அப்படின்ட்டாங்க. அப்ப நான் கிளம்பி வலசரவாக்கம் அப்பார்ட்மெண்ட், என்னோட அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அங்க போயிட்டேன் நான். அது என்னன்னா அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. திருப்பி கான்ட்ரோவர்சியா எனக்கு மீடியாக்குள்ள வருமா, ஏன்டா என்ன போட்டு பாடா படுத்துறீங்க அப்படின்னா அது ஒரு ஃபேமிலி பர்சனல் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ நான் எவிக்ட் ஆகிட்டு பயங்கர ஹாப்பியா வந்துட்டு இருக்கேன். ஒரு துளி ஃபீல் இல்லை எனக்கு, என்னடா நம்ம எவிக்ட் ஆகிட்டோமே அப்படின்னு. ஏன்னா நான் அமைச்ச ஸ்ட்ராட்டஜி, நான் போட்ட வியூகம் இதுதானே. ஸோ நம்ம அப்படியே போயிடலாம். ஏன்னா ரீஜாயின் பண்ணி 15 days தான் அவங்க கூட நான் இருந்திருக்கேன்.
அப்ப அந்த 1 மந்த் கேப், அந்த 1 மந்த்ல 15 டேஸ் நான் ஷூட்டுக்கு போயிருவேன். மூவிக்கு எல்லா வேற நிறைய மூவி போயிட்டு அங்க ஷூட்டுக்கு போவேன். நைட்டு வருவேன். நைட்டு வரதே ஒரு 11 o'clock 12 o'clock வரும். அகைன் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல 7 o'clock இருக்குன்றனால 5 o'clock வந்து பெரம்பூர்ல இருந்து நான் வலசரவாக்கம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரணும். வந்து நான் கிளம்பிட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி போயிடும்போது இது எனக்கு பயங்கரமா வெடிச்சிருச்சு. இப்ப வீட்டுக்கு போகவா இல்ல அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகவா? வீட்டுக்கு போனா எப்படியும் நமக்கு பயங்கரமான ஒரு வேட் இருக்கு அப்படின்ட்டு சரி. ஏன் வேட்? நீங்க பேச வேண்டியதானே. நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேலதான் எந்த குத்தமும் இல்லையே. ஓகே, இது வந்து எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை இல்ல, மக்களுக்கும் எங்க 2 பேருக்கும் பிரச்சனை இல்ல. இது என் ஃபேமிலிக்குள்ளேயே என் சைடுல அம்மா அப்படியும் இப்படியும் நடுவுல நான் மாட்டிட்டு முடிச்சிட்டேன். அப்ப நான் யாருக்கு நீங்க இது பண்ணுவீங்க? நீங்க அப்ப 2 கையுமே எனக்கு வேணும்னு தான் நான் யோசிப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு என்னடா பண்றது அப்படி. நீ இப்போ கிளம்பும் போத நீ போயிட்டு நீ சரியான விளக்கம் கொடுத்துட்டு வந்தா மட்டும்தான் வீட்டுக்குள்ள விடுவேன், இல்லைன்னா அப்படியே ஓடிரு அப்படின்ட்டாங்க. ஸோ அது எனக்கு பெரிய ஒரு இதா இருந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு போனோடனே வீட்டு பிள்ளைங்கெல்லாம் கட்டி பிடிச்சி அழுது நான் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படி இப்படி சொல்லலான்னு பார்த்தா மொக்கே ஆயிடுச்சு அன்னைக்கு. என்னடா அப்படின்ட்டு. சரி, நீங்க உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க. சில பேர் என்னதான் சொல்றாங்க, கலையரசனால ட்ரக் எல்லாம் பெருசா எடுக்க முடியல உள்ள, அதனால அவர் ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காரு, அவரால் நிதானத்திலே இல்ல அவரு, அதனாலதான் இப்படி ஆயிட்டாரு, இப்படி எல்லாம் கூட சில சோசியல் மீடியால சொல்றாங்க. அது உண்மையா கலை? உள்ள இருந்தது நானு, சரிங்களா? அப்ப எனக்குள்ள அங்க என்ன நடந்திருக்கும், எனக்கு அந்த அட்மாஸ்பியர் ஆகட்டும், என்னோட ஹெல்த், என்னோட மென்டலி பிசிக்கலி இதெல்லாம் எனக்கு ஓகேவா? 1 இயரா நான் பிரிஞ்சிருக்கேன் ஒய்ஃபை விட்டு. அப்ப அந்த 1 இயர் அப்பா வேற இறந்துட்டாரு. இப்போ நான் இன்னொரு 3 நாள் அப்பா இறந்து 1 இயர் ஆக போகுது. நவம்பர் 8 வந்தா. அப்ப அம்மா பக்கத்துல இல்ல, அக்கா பக்கத்துல இல்ல, யாருமே இல்ல. அந்த அப்பா இருந்த அந்த பில்டிங், அப்பாவோட வீட்டுல, சொந்த வீட்டுல நான் ஒருத்தன் தான் அந்த வீட்டுக்குள்ள வாழ்றேன். வெளி உலகத்துக்கே வரமாட்டேன். அப்ப நான் என்ன மென்டலில இருந்திருப்பேன்? வந்து 15 நாள்ல சேர்ந்துட்டேன். அந்த 1 மாசம் நான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல அதுலயும் 10 நாள் ஷூட்டிங் போயிருவேன். அப்ப அந்த இருக்கப்பட்ட நாள்ல நான் இந்த 9 அந்த ஒரு வருஷம் நான் இருந்த அந்த டிப்ரெஷன் இப்படின்னா போயிருமா? இதுக்கிடையில இந்த கேம்குள்ள தூக்கி உள்ள போடும்போது வர்ற வாய்ப்பை நம்ம விடவும் முடியாது. சரிங்களா? இப்போ வாட் எவர் இட் இஸ், வாய்ப்போ பணமோ உங்க கைக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது வேணாங்க போங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்க யாருமே கிடையாது. அப்போ விடவும் முடியாது. எனக்கு ஒரு பக்கம் ஒரு தாட்டும் இருந்துச்சு, நம்ம நெக்ஸ்ட் இயர் கூட நம்ம போகலாம் அப்படின்னு. ஏன்னா உள்ள வந்த எல்லாருமே 5 years 6 years அந்த மாதிரி ட்ரை பண்ணவங்க. நானு, வாட்டர் மில்லன், ஒரு சில பேர்லாம் எப்படிங்கிறதுக்குள்ள உள்ள போனவங்க. இதே நிறைய பேர் ஒரு குத்தமா சொன்னாங்க. இதே ரூம்ல வந்து நான் இன்னும் சில கண்டஸ்டன்ட்ஸ் எலிமினேட் ஆயிருந்தவங்களை இன்டர்வியூ எடுத்தேன். அவங்க கிட்ட எல்லாருமே சொல்லும் போது, பீட் ஸ்டார்டிங்ல வந்த பிரவீன் காந்தியா இருக்கட்டும், மாதிரியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாரோ இல்ல கலையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு இவங்களெல்லாம் உள்ள கண்டஸ்டன்டா இது வந்து உள்ள ரெஃப்ளெக்ட் ஆச்சா? எந்தெந்த கண்டஸ்டன்ட் வந்து உங்களை வந்து ஓகே இவரும் நம்மள போல ஒரு கண்டஸ்டன்ட் தானு ஒன்னா பார்த்தாங்க, யார் யார் வந்து ரொம்ப ஆப்போசிட்டா உங்களுக்கு செயல்பட்டாங்க? எனக்கு செட்டே ஆகலன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்தில் நான் அந்த வீட்டுக்குள்ள நான் ஒரு எதிரியா ஒருத்தன் பாக்குறேன், என்னோட மைண்ட் செட்டவே மாத்தி நான் சும்மா பேசிக்கா அப்ராணி எல்லாருக்கிட்டையுமே வீட்டு போயிடுவேன். நான் பேசிட்டு இருப்பேன். நான் நம்மள ஒருத்தன் காண்டாகி ஒருத்தன் நம்மளை வெறியாக்கிட்டான் அப்படின்னா அது சபரியை தான் நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன். ஏன்னா அவங்ககிட்ட நான் அந்த அளவு க்ளோஸா இல்லாதனால என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அவன், ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சபரிக்கு என்ன பத்தி தான் தோணும். காலை வந்து விளையாடல, காலை வந்து இதை பண்ணல, அதை பண்ணல, அந்த சபையில லிவிங் ரூம்ல ஏதாவது டாஸ்க் வரும், அந்த எல்லா டாஸ்க்லயும் சபரிக்கு என்ன விட்டா வேற ஆளே கிடைக்காது. எனக்கு ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு தெரியல, சரி போட சொல்லிட்டு போடா. ஏன்னா நான் போய் 2வது முத நாளே எனக்கு 12 ஓட்டு, நைட்டு 1 மணிக்கு உள்ள போறேன். மறாவது நாள் காலையில நாமினேஷனு, மறாவது நாள் பாத்தீங்க அப்படின்னா ஓட்டு வந்து 12 ஓட்டு குத்திருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு நைட்டு நான் தான் லாஸ்ட் கண்டஸ்டன்ட், போனோடனே தூங்கிட்டாங்க, நான் எங்க போய் பேசுறது? காலையில் எந்திரிச்சு ஓட்டுல குத்தும்போது சொல்றாங்க அவர் யாருக்கிட்டுமே பேசல. ஏன்னா இது ஒரு காரணமானடா, 12 ஓட்டு குத்துனீங்க, சரி குத்துங்கடா அப்படின்னு விட்டுட்டேன் நான். 2வது இந்த வீட்டுல ஒரு நாள் கூட தாங்க மாட்டாங்கன்னா அதே மறாவது நாள் டாஸ்க் வருது. அன்னைக்கு 20 பேர் எனக்கு குத்ததான் ரெடியா இருக்கியான், கலையத்தான் குத்தணும். ஏன்னா அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நான் வந்து குத்துங்கடான்னு மாற நிமித்தி காட்டி குத்துறா, ஒரு நாள் குத்துறேன், 4 நாள் கூட குத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு 3க்கு மேல குத்தக்கூடாது. அதனால 3 எனக்கு ஃபர்ஸ்டே உட்காந்து 3 பேரை குத்திட்டான். சரி அந்த மாதிரி இருந்துச்சு. சபரி ஃபர்ஸ்ட் எனக்கு இதா இருந்தான். அதுக்கப்புறம் பாரு நானும் பயங்கர க்ளோஸா இருந்தோம் ஒரு 2 வீக். பாரு வந்து நான் பாருட்டு இருந்து வெளியே வர்றதுக்காக ரொம்ப எஃபோர்ட். ஏன்னா பாரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தான் எனக்கு 2 வீக்ஸ் டைம் எடுத்துச்சு. ஆனா இப்போ சாரி டு இன்டரப்ட், இப்போ வெளியில ஒரு பார்வை என்னத்தமா இருக்கு, மேபி இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் உள்ள போன பிறகு பார்வதி நிறைய மாத்தி பேசுறாங்க,
பயங்கரமா பின்னாடி பேசுறாங்க. இப்ப கமருதீன் கிட்ட வந்து அவங்க ஒரு பயங்கரமான ஒரு கம்ஃபர்ட் லெவல் மெயின்டைன் பண்றாங்க. உன் மேல எனக்கு இருக்கிறது என்ன தெரியுமா, அவர் கையில ஹானின்னு எழுதி காட்டுறாரு, அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க உடன்பட்டு ஜாலியா பேசி என்ன சொன்னாங்க பாரு என்கிட்ட சொல்லியிருக்கா. நான் வந்து அவனை கமரு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் லைக் வந்து லவ் பண்ணுற மாதிரி அவனை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் வந்து ஏன்னா நாங்கள்லாம் பக்கத்தில் அதிகமாக நான்லாம் அப்படியே ஒதுங்க ஆரம்பித்தோடனேவும் அவளுக்கு தனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணுன்றதுக்காக கமருதீன் அந்த ஹோல் ஹவுஸ்லேயே கமருதீன் மட்டும்தான் அடிக்கிறதுக்காக கை ஓங்குறது, நிறைய சம்மந்தமே இல்லாமல் பேசி ஓப்பனாகவே நீ ஒரு பொம்பளை பொறுக்கி அது இதுன்னு பயங்கரமாக கத்துவான். ஸோ அதனால பாரு வந்து அவனை ஃபோக்கஸ் பண்ணி. அப்ப நீங்க ஒரு நியாயமா ஒரு கண்டஸ்டன்ட் உங்ககிட்ட இப்படி சொல்றாங்கன்னா நீங்க பாரு மேல கோவம் தானே பட்டிருக்கணும். என்னங்க ஒரு சக கண்டஸ்டன்ட் வரா. நான் தான் சொல்றேன்ல, நான் பாருவா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொன்னா. ஓகே அவங்க என்ன சொல்றாங்க எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்றதுக்கு எனக்கு பாரு இவ்வளவுதான் அப்படின்னு கணிக்கிறதுக்கு எனக்கு 2 weeks. அதுக்கப்புறம் விலகி வந்துட்டீங்க அவங்க கிட்ட இருந்து. டோட்டலா அவாய்டு. பாருக்கு எனக்கும் வீட்டுக்குள்ள பெரிய பூகம்பமே வெடிச்சிட்டு இருக்கும் டெய்லி. அதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு வெளியே தெரிஞ்சுன்னு இருக்கிறேன். கலை வந்து அப்பதான் பேசுறதாகட்டும், ரியாக்ட் பண்றதாகட்டும், இந்த டேபிள் ஏத்தி வச்சு அது பார்வையும் திவாகரன் தான் பண்ணேன். அப்ப கமருதீன் பார்வதிக்குள்ள இருந்ததெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பார்வதி முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டா இந்த மாதிரி தான் நான் பண்ண போறேன். லவ் கேமா இது இப்படி என்ன இது சொல்லிட்டு லைக் தலை இல்லைன்னா எனக்கு தளபதி சரி பார்க்க இந்த ஹோல் ஹவுஸ்லேயே வந்து ஹேண்ட்ஸமா லுக்கா நல்லா இருக்கானே, சரி நம்ம சும்மா யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு என்கிட்ட முன்கூட்டியே கூப்பிட்டு சொல்லிட்டா. திவானா வந்து என்ன சொல்லிட்டாரு என்கிட்ட, என்ன சொன்னார்னா கலை இது அவ தவறான இடத்துல இது பண்றா, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டா அப்படின்னு. இந்த பக்கம் இவர் என்கிட்ட இப்படி சொல்றாரு. நாங்க 2 பேர் ஆனா என்ன திவானா ஓப்பனாவே பார்க்கிட்ட சொல்லிட்டாங்க இது தவறு பார்வதி அப்படின்னு. நான் சொல்லலை, கேட்டுக்கிட்டேன் நான். அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பாரு. சரி சரி சரி. இப்போ பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இல்லாத சீசன்ல இருந்து இந்த சீசன் எதுல ரொம்ப வேற மாதிரி இருக்குன்னா எல்லாருமே டாக்ஸிக்கா பேசுறாங்க. யாருமே வந்து ஒரு கரெக்டா நீங்க வெளியில வந்து கூட சில ரீல்ஸ் அண்ட் இதெல்லாம் பண்ணிருப்பீங்க. குறிப்பா இப்ப திவாகர் பத்தின ஒரு ரீலே வந்துச்சு. நிறைய பெண்கள் கிட்ட ஒரு மாதிரி தப்பான ஒரு அப்ரோச்சோட பேசுறாரு, அந்த ஒரு ரீல் வருது. சோ அப்படி பார்க்கும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, உள்ள உண்மையிலே அந்த மாதிரிலாம் நடக்குதா? அதெல்லாம் ஃபேக்ட் தான் ப்ரோ, நான் இல்லைன்னு சொல்லல, உண்மைதான். அதை நான் பல தடவை வான் பண்ணி பார்த்து எவ்வளவோ தடவை திவானா கிட்ட சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இல்ல கலை, விடுகலை, மக்கள் அதெல்லாம் வெளியே என்னை பயங்கரமா தான் இது பண்ணிட்டு இருப்பாங்கன்னு அவர் உள்ள நினைச்சு எனக்கு வெளியே வந்து அவர் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. ஐயோ பாவம் அப்புறாணி மனுஷனாச்சே, இப்படி நீ நான் சொன்னாலும் கேட்கல, நீ இப்போ பண்ணி பாரு உனக்கு. அது காரணம் என்னன்னா திவானா வந்து 38 ஏஜ், பட் அவர் இன்னும் மேரேஜ் பண்ணல. அவருக்கு அது ஒரு பெரிய ஏக்கம் அவருக்கு. அதே மாதிரி அவர் சரௌண்டிங் அந்த மாதிரி இந்த சரௌண்டிங்ல இருந்து இப்பதான் அவர் வைரல் ஆயிருக்கிறனால லைக் இன்டர்வியூ வீடு இதோடயே இருந்துட்டாரு. அவருக்கு பெண் அப்படிங்கிற ஒரு உலகம். இதெல்லாம் ஒரு 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 கேலிக்கைக்காக ஒரு கண்டென்ட்காக பண்றாரு இல்ல உண்மையிலேயே அப்ரோச் பண்றாரு அவரு? இல்ல இப்போ ஓகே சொன்னா கல்யாணம் பண்ணிப்பாரா? இது என்ன இது? அப்படி பண்ண மாட்டாரு லைக். ஆனா எல்லார்கிட்டயுமே இந்த மாதிரி சும்மா ஒரு தூண்டில் போட்டு பார்ப்போம், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு லைக் அவங்கள இந்த மாதிரி இது பண்ணிட்டு அவருக்கு ஒரு பவர் கிடைக்கும் போது அந்த பவரை யூஸ் பண்ணி அது இதைத்தான் பண்ணுவாரு. சோ அது அவருக்கு தெரியல பாவம், எனக்கு வருத்தமா தான் இருக்கு. நீங்க பேசும்போது இவ்வளவு தெளிவா பேசுறீங்க, இவ்வளவு கண்டஸ்டன்ஸை இவ்வளவு அழகா அனலைஸ் பண்ணிருக்கீங்க. எதனால நீங்க எலிமினேட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? எலிமினேட் ஆகணும்னு நினைச்சிருந்தீங்க, சீக்கிரம் வந்துடணும்னு நினைக்கிறீங்க, எலிமினேட்டும் ஆயிட்டீங்க. எதனால எலிமினேட் ஆகிறேன்னு நினைக்கிறீங்க? நான் சீரியஸா நான் உள்ள போனது வந்து என்னோட ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்றதுக்காக மட்டும் தான் போனேன். நான் டைட்டில் வின்னர் ஆகணும், இல்ல லட்சமா உள்ள போய் சம்பாரிச்சுன்னு வரணும், இல்ல உள்ள போயிட்டு இன்னும் பயங்கர ஃபெமிலியர் ஆயிட்டு வரணும்ன்றதுக்காக நான் ஒரு துளி மைண்ட் கூட நான் வச்சு உள்ள போக கிடையாது. எனக்கு ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ஐடென்டிட்டி. எனக்கு அது மட்டும் தான் நினைக்கிறீங்களா? இப்ப வெளியே நான் போனாலே வந்து அகோரி கலைன்னு யாருமே எனக்கு, ஏன் என் பொண்ணு என்ன கூப்பிடுற பிபி கலை, பிக் பாஸ் கலை அப்படிங்கிற அப்பான்னு சொல்லாம பிக் பாஸ் கலை அப்படிங்கிற கலை, அப்பா பேர் என்ன சொல்லுமா அப்படிங்கிறேன், பிக் பாஸ் கலை அப்படிங்கிறா. ஸோ டெய்லி பார்த்துட்டு அப்போ அந்த மாதிரி தான் இப்போ எல்லாருமே அந்த மாதிரி. வேண்டாமா அந்த அகோரி பட்டமே வேண்டாம் நீங்க? இல்லை ப்ரோ, ஆக்சுவலி எப்படி நான் சொல்றது, இது வந்து நான் ஓகே நான் எல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லா இன்டர்வியூவும் கொடுத்தேன், பிரகாவிட்டு பிரிஞ்சிருந்த கேப்லையும் கொடுத்தேன், நான் மனநிலை பாதிக்கப்பட்டேன். எனக்கு இதில் இப்போ நான் அந்த வீடியோலாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. என்னடா இந்த அளவு காடா பண்ணி வச்சு. ஆமா நீங்க என்னென்னோ பண்ணுவீங்க, கலாட்டாலே நீங்க நிறைய விதமான வீடியோஸ்லாம் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கு. காசில போய் உள்ள பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த அன்னைக்கு இருந்த என்னோட சூழ்நிலை, ஏன்னா நான் ஃபெமிலியருங்கிறனால தானே என்னை நோண்டுறாங்க, லைக் என்னை அவ்வளோ மைனூட்டா பாக்குறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு அது தெரியல. சரி இப்ப உங்களை நிறைய பேர் சொல்றாங்கல்ல கலைக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு உள்ள வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, நீங்க யார சொல்றீங்க? இவங்களுக்கு எல்லாம் இப்போ உள்ள இருக்க என்ன தகுதி இருக்கோ, இல்லைன்னா இவங்களுக்கு பெருசா கண்டென்ட்டும் கொடுக்கல, ஒழுங்கா கேமும் ஆடல, why should they be there? அரோரா. அரோரா ஆமா
நான் வந்து ஒவ்வொரு தடவை லிவிங் ஹாலில் வந்து இந்த டாஸ்க் வரும்போது நான் அரோராவை தான் இது பண்ணுவேன் நான். காரணம் என்னன்னா, இப்ப கலை நான் உள்ளப்போ நான் நான் கரகாட்டம் ஆடி சொல்லி கொடுத்துருக்கேன், பறை சொல்லி கொடுத்துருக்கேன், ஒயிலாட்டம் சொல்லி கொடுத்தேன், சொற்பொழிவு பட்டிமன்றம் உள்ள நடத்தியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தான் என்னால் பண்ண முடியும். என்னால் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஓப்பன் அஃபேர் போட முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. இதுதான் நான் பண்ணேன். பட் வந்து அரோரா எதுக்காக உள்ள வந்தா, அவகிட்ட என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்றது தெரியாது. இன்னொன்னு அரோரா, இந்த அரோராலாம் அந்த அரோரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எங்க எல்லாருக்கும் 2-3 வாரம் ஆச்சு. இதனால லைக் இதுல பார்த்த முகம் வேற, உள்ள வந்த முகம் வேற மாதிரி இருந்துச்சு இல்லையா? இதை கண்டுபிடிக்கிறதுக்கே எல்லாருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாம் வேற மாதிரி இருக்காங்கன்றீங்களா? அது அப்படி இல்ல ப்ரோ, இங்க வெளியே அரோரா யாருன்னு எல்லாரும் தமிழ்நாடுக்கே தெரியும். ஆனா அவங்க பேரு அரோரான்றது தெரியாது, சரிங்களா? அப்ப உள்ள வந்தது இவங்கதான்ன்றது தெரியல எங்களுக்கு. அப்ப அரோரா வந்து என்ன டேலண்ட்டை கட்டினா வந்து உள்ள வந்து துஷாரையும் கமருதனையும் ஃபிளட் பண்ணா நடுவில் போய் படுத்துக்கினா இங்கிட்ட ஒரு இவங்க 2 பேரும் உள்ள பூந்துக்குவாங்க. பெட்ஷீட்ல ஒரே பெட்ஷீட்ல 3 பேர் இப்படியே உட்காந்து படுத்து பேசின்னு இருப்பானுங்க. இதுதான் இவங்க வேலையே, வேற எதுவுமே இல்லை. கமருதன், அரோரா அண்ட் துஷார் வெல் பிளேடு, ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனு. அவன் இன்னைக்கு டவுன் ஆகிட்டே இருக்கான்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அரோரா தான் நான் சொல்லுவேன். கடைசியா நான் கிளம்பி எவிக்ட் ஆகி வரும்போது கூட இந்த ரீசன் சொல்லி தான் துஷாரை வந்து தயவு செஞ்சு அவளை ஃபோக்கஸ் பண்ணாத, நீ இதை பாரு, அரோரா கிட்ட நீ இவனை தயவு செஞ்சு விட்டுரு, பேசுங்க, வேணான்னு சொல்லல, 24 hours இதே பண்ணாத அப்படின்னு. வெளியே வந்து ஒரு ரீல்ஸ் பாக்குறேன், அதுல அரோரா அவனை பிரைவசி ரூம் கூப்பிடுறா. அதை பார்த்துட்டு எனக்கு ஷாக் ஆகி, அடப்பா நாங்களும் அங்கதான்டா இருந்தோம், நாங்களாம் எங்க கண்ணுக்கு தெரியலையா ப்ரோ, அப்படிலாம் இல்ல. ஸோ அது இப்படிமா நடந்துச்சு அப்படின்னு எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ அப்போ துஷாரோட மைண்டை டைவர்ட் பண்றாளா அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ அரோரா எதுக்காக உள்ள வந்தான்னு தெரியல, அவளுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றது எனக்கு தெரியாது. யார் வந்து ரொம்ப ஒரு கன்னிங்கான ஒரு கேம் ஆடுறா, லைக் வின் பண்ணணும் இல்ல அடுத்த இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணுவாங்க? சுபிக்ஷா. ஓகே. சின்ன பொண்ணா இருந்தாலும் அவளோட வியூகம், ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பக்காவா இருக்கும். ஒரு டாஸ்க்ல பார்த்து மிரண்டு போயிட்டோம் எல்லாருமே, ஒட்டுமொத்த ஹவுஸே இவளாடா அப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், ஓகே அது அவளோட ஸ்ட்ராட்டஜியாவும் வின் பண்றதுக்காக பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. ஓகே ரைட். இப்போ உள்ள வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது, எல்லாருமே 24/7 பார்க்க மாட்டாங்க. அதுல வந்து எந்த ஒரு விஷயம் வந்து உங்களால பொறுத்துக்கவே முடியல, இவ்வளவு ஒரு அநியாயம் உள்ள நடந்துச்சு, என்னாலே எதுவும் பண்ண முடியல, லைக் அது ஒரு மோனோபோலி மாதிரி நடக்குதுப்பா, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு நடந்துச்சா? என்கிட்ட யாருமே வம்புக்கு வர மாட்டாங்க, பேசுவாங்க, ஆனா கேஷுவலா பேசுவாங்க எல்லாரும். எல்லாருமே தனிப்பட்டீங்க அது மாதிரிலாம் எதுவும் நடக்கல? எல்லாருமே என்னோட க்ளோஸ். இன்னொருத்தனாவுக்கு எனக்கு மட்டும் தான் கிராஷ் இருக்குமே தவிர மற்றபடி ஒருத்தர் கூட என்கிட்ட வம்புக்கு வந்ததே இல்லை. ஏன்னா நானும் வம்புக்கு போக மாட்டேன். ஆனா சொல்லியிருக்கேன் எல்லாருக்கிட்ட, வம்புக்கு வராத வரைக்கும் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏதாவது பண்ணாதானே நான் ரியாக்ட் பண்ண முடியும். சும்மா நானா போய் பண்ண பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான். அதனால நான் யாருக்கிட்டையும் நானும் வம்புக்கு போகல. வம்பு வர மாதிரி சுச்சுவேஷனும் எனக்கு அமையல, அவங்களுக்கும் அமையல. ஒரே ஒரு தடவை சபரிட்ட சண்டை போடலான்னு போனேன், அவன் பொசுக்குன்னு மன்னிப்பு கேட்டு இப்படின்னு கை கொடுத்துட்டு போயிட்டான். அடப்பாவி, எப்பயாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு வந்தேன், அதையும் கெடுத்துட்டு போயிட்டான். நீங்க பயங்கரமா கண்டென்ட் எல்லாம் கொடுப்பீங்களா? இன்டர்வியூக்குலாம் வந்தாவே பயங்கரமா கண்டென்ட் கொடுப்பீங்க, என்னென்னவோ பண்ணுவீங்க, ஃபேமிலி விஷயத்துல நிறைய கண்டென்ட் கொடுப்பீங்க. இன்னொரு விஷயம் என்னமா சொன்னாங்க, நீங்களும் உங்க ஒய்ஃபும் கண்டென்ட்டுக்காக தான் பிரிஞ்சிங்க. நானும் அதை கேள்விப்பட்டேன். இப்போ ப்ரோ வாட்டர் வெடிச்சு, இப்போ இதை ஒரு டைப் பண்ணுன்னு சொல்றதை என்ன பண்ணுவாங்க, இந்த கண்டென்ட் டைப் பண்ணு, ஏய் இப்ப பாரு தாண்டா உள்ள கண்டென்ட் பயங்கரமா. இது வந்து ஒரு இயல்பான வேர்டு தான், இதை நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணுன்றத பொறுத்துதான் இருக்கு. இப்ப நான் வந்து என்னோட ஒய்ஃப் மேட்டர்ல வந்து 40 lakhs நான் போகும்போது கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னது நான் கண்டென்ட்டுக்காக சொன்னேன். ஏன்னா நான் என்ன நியாயப்படுத்திக்கிறதுக்காக நான் சொன்னேன். யாருமே பண்ண தப்பு வந்து எடுத்தோன்னே நான் உத்தமப்பா நான் தான்ப்பா கரெக்ட்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம சைட்ல இருந்து நியாயப்படுத்துறதுக்காக இப்ப நான் எங்க அம்மா கிட்ட என்ன சொல்லியிருப்பேன், பிரகா பத்தி தான் நான் நெகட்டிவிட்டியா சொல்லியிருப்பேன். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அதுதான் நம்ம பையனே சொல்லிட்டானே அப்ப அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை எடுத்து, காக்கைக்கு தான் கொஞ்சம் பொன் குஞ்சு தானே, இப்ப அவங்க உள்ள வம்புக்கு வருவாங்க. இப்படிதான் நடந்துச்சு. ஸோ இது கண்டென்ட், இது எந்த இதுல இருந்து பார்த்தாலும் லைக் கண்டென்ட்டை பல பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். ஸோ நான் சொன்னது இது, நான் அந்த 9 மாசம் அந்த 1 வருஷம் எவ்வளவு பாடுபட்டேன். சூசைட் அட்டெம்ப்ட், அதை கூட ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல எங்க அம்மா எங்க அக்கா கொடுத்துருப்பாங்க போல, நான் உள்ள இருக்கும்போது சூசைட் அட்டெம்ப்ட் நிறைய பிரச்சனையை நான் சந்திக்கும் போது பிரகா இல்லைன்னா இதுக்கு மேல வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இதாயிருச்சு. அதுக்கப்புறம் தான் நான் செத்துருவேன்னு பயந்து, நீ தான் அப்பா இல்லாம வளர்ந்த, அவள் பிரகாவும் அப்பா இல்லாம வளர்ந்தா, நம்ம குழந்தைங்களுக்கு அப்பா இல்லாம போயிடக்கூடாதுன்ற கணித குழந்தைங்களை பேச விட்டா. குழந்தைங்க பேசினாலாவது இவனுக்கு அந்த மைண்ட் செட் போகாம இருக்கும், உயிரோடையாவது இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆதரிக்கிட்ட நான் ஏன்னா நான் வந்து பிபி இது ஸ்டோரி டெல்லிங்ல வந்து நான் சொல்லியிருப்பேன், நான் பிரகாவுக்கு எனக்கும் ஏன் இஷ்யூ வந்துச்சுன்னா எங்களுக்கு நடுவில் ஒருத்தர் இருந்தா, அது வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இதாயிடுச்சு. ப்ராஸ்டியூஷன் வீட்டுல இருந்து பிரகா என்னை பிடிச்சிட்டு வந்த இஷ்யூ தான் வந்து இவ்வளோ பெரிய இதாச்சு. அவ்வளோ பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல போயிட்டு நான் இது இவ்வளோ பகிரங்கமா சொல்லணுன்றதா எனக்கு அவசியம் கிடையாது. நான் உத்தமே பத்தின்னு நான் காட்டிட்டு போகலாம்.
பட் அதுதானே உண்மை, அதுதான் ரியாலிட்டி. இப்ப நிறைய வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. சோ அவங்க பார்க்கும்போது எல்லாமே பயங்கர ஹார்ஷாவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க யாருக்கும் தகுதி இல்ல, ஒழுங்கா இல்ல எல்லாமே. சோ நீங்க என்ன, நான் அவங்கள கோமாலியா பாக்குறேன் நான். ஏன் அதுல திவ்யா வேணா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட், அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். சரி சரி ஓகே. சோ நீங்க யார ஆசைப்படுறீங்க, இல்ல யாரு அந்த ஒரு கடைசி ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போவான்னு நினைக்கிறீங்க? இந்த வாரமே 4ல 1 அவுட் ஆகும்னு என்னோட சஜ். இல்ல அவங்கள சொல்லலாம், ஜெனரலாவே கேக்குறேன். கடைசி வரைக்கும் போ. வினோத் அண்ணா, சுபிக்ஷா. ஓ அப்படியா? ஓகே. யாரு அடுத்த வாரங்கள்ல மேபி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் விட்டுருங்க, அவங்க இந்த வாரம் தான் வந்திருக்காங்க. யார் வந்து உள்ள சுத்தமா கேமே ஆடல? அரோரா ஃபர்ஸ்ட் வெளியே வந்துருவா, எனக்கு இதுக்கு அடுத்து வர்றதில்ல. துஷார் இப்படியே பண்ணிட்டு இருந்தானா துஷார்லாம் அடிச்சு துரத்திடுவாங்க. ஏன்னா அங்க ஒரு கேங்கிசம் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அங்க என்ன பிளான் பண்றாங்களோ அதை நடத்திடுவாங்க, அவ்வளவுதான். ஓகே 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 சூப்பர். ஆல்ரைட் கலை, எனக்கு தெரிஞ்சு நீங்க நல்ல ஒரு அனலைஸ் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் புரிஞ்ச ஒரு கண்டஸ்டன்டா இருக்கீங்க. பட் உண்மையாலுமே பிக் பாஸ் வீடு வந்து எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துச்சு ப்ரோ. அந்த லேர்னிங்ல பரவாயில்ல, உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் இது மூலமா நடக்குதுன்னா அது உண்மையிலேயே உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றம் தான். நான் கூட நினைச்சேன் உள்ள போயிட்டு இவர் எப்படியும் சண்டை போடுவாரு, நாக்கு நீட்டிக்கு யாருக்கிட்டே போய் அடிக்க போறாரான்னு நினைச்சோம். நீங்க அதெல்லாம் பண்ணவே இல்லையா? உங்களோட அந்த ஃபேவரட் ஒரு ரியாக்ஷன் எங்களுக்கு ஆசைப்பா, இது இங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதெல்லாம் ப்ரோ அதை விட்டு மாறிட்டீங்களா? அந்த கலை மாறி எனக்கு அது எதுனே அது வரவும் மாட்டேங்குது. லைக் பயங்கரம். உங்களது ஒரு வீடியோ எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? நீங்க அந்த கோமளம் மட்டும் கட்டின்னு ஆடுவீங்க, அது எங்கேயோ ஃபேமஸ் ஆச்சு. நான் வெளியே வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பா தான் வந்துச்சு. பிக் பாஸ் 9 அந்த வீட்டு முன்னாடி அந்த கோமத்தை கட்டி என்னையும் திவாகர் ஆடுறத போட்டிருக்கானுங்க, ரத்த கொதிப்புன்னு. சரி ஓகே, நான் இதெல்லாம் பண்ணாதான் ப்ரோ எடுத்துக்கிறேன், வாட் எவர் இட் இஸ். பட் எண்ட் ஆஃப் த டே உங்க வாழ்க்கையில இது மூலமா ஒரு மாற்றம் நடக்குதுன்னா அதுவே ஒரு பிக் பாஸ்க்கு நீங்க போனதுக்கான மாற்றம் நினைக்கிறேன். உங்க நேரத்துக்கு மிக பெரும் நன்றி. நன்றி பிரதர். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் ராம்ராஜ் மிருது டிராவல்ஸ், மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட், ஜிடி ஹாலிடேஸ், சன்லேண்ட் பிரசன்ஸ் பிக் பாஸ் சீசன் 9 எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ, சப்போர்ட்டட் பை விகேர், ஜெயச்சந்திரன், டார்லிங், அனுஜ் ஸ்டைல்ஸ்.